தேர்தலுக்கு அப்புறம் நீங்க தோத்ததுக்கு அப்புறம் எப்படிலாம் ஃபீல் பண்ண போறீங்கன்னு கொஞ்சம் சொல்லவா? ஏன்டா இந்த விஜய பாடா படுத்தணும்? யார் தேர்தலில் தோக்குறான்றது மே 4ஆம் தேதி தெரிஞ்சிடும். தமிழக வெற்றி கழகம் வந்து மண்ணக்கப்ப போகிறது உறுதி. சரி, இப்போது தேர்தலில் தோத்த பிறகு விஜயன் அவர்களுடைய ரசிகர்கள், தொண்டர்கள், நிர்வாகிகள்லாம் வந்துட்டு எப்படி ஃபீல் பண்ணுவாங்கன்னு நான் சொல்லவா? நான் சொல்கிறேன், கேளுங்க. என்னத்தவன் செஞ்சு போட்டான், அண்ணன் தம்பி ஆகி போட்டான், பாவி நான் அரசியலுக்கு வந்தது பாவமா. பாவம்தான். 41 பேர் செத்ததுக்கு முழு காரணமாக இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் நடிகர் விஜய் அவர்கள் அரசியல் வந்ததே ஒரு சாபக்கேடு, ஒரு பாவம்தான். எந்த கோயில் குளம் கோத்திரத்துக்கு போய் நீங்கள் வந்து வழிபாடு பண்ணாலும் கூட அந்த பாவம் உங்களை சும்மாவே விடாது. எழுதி வச்சுக்கோங்க. முழு காரணம் நீங்கள் மட்டும்தான். கேஸு சிபிஐக்கு போயிருக்குல்ல, ரிசல்ட் வர்ற அன்னைக்கு இருக்குது உங்களுக்கு ஆப்பு. அடுத்தது இன்னொரு பாட்டு. யார் பெற்ற மகனோ நீ, யார் பெற்ற மகனோ நீ. அப்புறம் ஃபைனலில் இன்னொரு கோரஸ் வேறு போடுவாங்க. அதுதான் இன்னும் ஹைலைட். அப்படியே பேக்ரவுண்ட் மியூசிக்கோட அந்த அந்த ஏதோ ஒரு படமோட ஆடியோ லான்ச்சு. இந்த பீஸ்ட்டு, பீஸ்டில் சாரி ஜனநாயகன். முறைதான் இந்த முறைதான் உன்னை பார்த்தால் துளி வருமே முறைதான் என்னடி. அதுக்கப்புறம் ஃபைனலாக என்ன திரும்ப போடுவாங்க, அண்ணனை இப்படி மிஸ் பண்ணிட்டீங்களாடா, யாருள்ள அவருக்கு, நாம் மட்டும்தான்டா, அவருக்கு பொண்டாட்டி இல்லை பிள்ளைங்கள, ஏண்டா நாங்கள் தான்டா அவருடைய ஒய்ஃபை வந்து வேணான்னு சொன்னோம், நானாடா அவங்க வந்து அவருடைய பசங்களெல்லாம் வந்து அம்போன்னு விட சொன்னோம், உங்கள் அண்ணன் கொழுப்பேறி குடும்பத்தை ஓரமாக விட்டதுக்கு நாங்கள் என்னடா பொறுப்பேற்றுக்க முடியும். கடைசி வரைக்கும் இப்படி தான் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணுவானுங்க. பாவம் அந்த மனுஷன், இப்படி தனியாக இருந்த மனுஷனை ஏற்றுக்கலையாடா நீங்கள் அப்படி. இன்னும் நிறைய அட்ராசிட்டிஸ் நடக்கும். இந்த வீடியோ இப்போ நான் ரிலீஸ் பண்ணுறேன். திருப்பி எலெக்ஷன் ரிசல்ட் முடிஞ்ச உடனே அன்றைக்கும் வந்து அன்றே கணிந்தார் அன்பானந்த மரியப்பன் இந்த வீடியோ வரும். எழுதி வச்சுக்கோங்க.